போர்ட்டுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா டாக் ஆகலை. ஸோ லோக்கல் போர்ட் அத்தாரிட்டி அவங்க பாருங்கள், நாங்கள் டாக் பண்ணுறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நான் அப்படியே வந்து ஓப்பன் டெக்கில் கூட போய் நான் காட்டுறேன். நான் அதாவது டெக் 16 நீங்களும் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோ எதுவும் நான் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணலை. ஸோ இப்படி நம்ம வந்து போயிட்டு நம்ம வந்து லிஃப்ட் எடுக்கணும். இப்போது லிஃப்ட்டை எடுத்து டெக் 16 போய்டுவோம். டெக் 16 போயிட்டு அங்கே நான் வந்து அங்கே போயிட்டு நான் வந்து உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். நான் ஆக்சுவலாக ஏன் நான் இடையில ஸ்டாப் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் ஓடிட்டுருக்கு. ஸோ அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்னால என்ன இஷ்யூ அப்படின்னா, ஸோ நான் எப்போ வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறனோ அப்போதைக்கு என்ன சொல்லுதுன்னா, நான் ஏன் வந்து க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அடிக்கடி இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வருது. அந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா காப்பிரைட்ஸ் கேட்குது. ஸோ அந்த ரீசனால் தான் என்னால் வந்து அப்டேட் வந்து பண்ண முடிய மாட்டேங்குது. ஸோ இங்கேருந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இன்னும் நான் வந்து டாக் ஆகலை. ஸோ உங்களுக்கு இன்னும் நான் வந்து ஓப்பன் ஸ்பேஸில் அங்கே போய் காட்டுறேன் நான். இருங்க. ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் வந்து ஒரு ஷிப் டூர் பண்ணுற மாதிரி பண்ண வேண்டிதான். காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லாவே தெரியும் அந்த ஷிப்பை வந்து மூவ் ஆகிறது. நம்ம வந்து இந்த மிடில் இல்லைனா வந்து பேக் சைடு இருக்கும்போது தெரியாது. அந்த பவுக்கிட்ட இருந்து நம்ம பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ அதுக்காக தான் நான் போயிட்டுருக்கேன். நான் நம்ம வந்தாச்சு. இப்போ பாருங்கள், இங்கேருந்து தெரியுதா உங்களுக்கு ஷிப்பு வந்து போதா? இதான் டாக் ஆகும். அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா எனக்கு வந்து கேப்பு பாருங்கள் இருக்கிறதுக்கு அப்படியே கொஞ்சம் போகும். ஜூம் பண்ணி கூட காட்டுறேன். ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் பக்கத்தில் நெருங்கிட்டோம். ஆல்மோஸ்ட் இங்கே பாருங்க.
பக்கத்தில். என்னன்னு தெரியல, அப்படியே நின்றுட்டே இருக்கு. மூவ் பண்ணலை. பக்கத்தில் நெருங்கிச்சு பாருங்கள். அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, இங்கே இப்போ தூறல் போட ஆரம்பிச்சிருச்சு. கையில் ஒரு 2-3 சொட்டு விழுது, மழை பிடிச்சிரும். ஸோ டாக் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஓடி போயிடலான்னு பார்க்குறேன். ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களில் நீங்கள் எத்தனை பேர் வந்து இப்படி கார்கோ ஷிப்பாக இருந்தாலும் சரி, இல்லை பேசஞ்சர் ஷிப்பாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்து வேகமாக நம்ம வந்து டாக் பண்ணும்போது என்ன ஆகுனா, அந்த வாட்டரோட ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் எதாவது டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து ரொம்ப டைம் எடுத்து பண்ணுவாங்க இந்த டாக் பண்ணுறது மட்டும். ஸோ நெருங்கிச்சு பாருங்கள் பக்கத்தில். ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் பாருங்கள். ஸோ பார்த்தீங்களா, ரோப்பு தான் அது. ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அந்த வெஹிக்கிள் வந்து ரோப்பை தான் எடுத்துகிட்ருக்கு பார்த்தீங்களா. இப்போ ரோப் வந்து எவ்வளோ ஹெவியாக இருந்தால் அந்த வெஹிக்கிளை வச்சு எடுக்கிறாங்கன்னு பாருங்கள். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. தூக்கி போட்டாப்புல. ஓகே, அவ்வளோதான். ஸோ அவங்க வேலை முடிஞ்சுது. இனிமேட்டுக்கு வந்து அது பக்கத்தில் வர வர அந்த கயிறை வந்து எடுத்து சுற்றினா மட்டும் அவ்வளோதான். அவ்வளோதான். நீங்களே பாருங்கள் அந்த ரோப் எவ்வளோ டைட் ஆகிடுச்சுட்டு. ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், தெரியுதா? ஸோ அவ்வளோதான். தெரியும் உங்களுக்கு. ஸோ நாங்களும் இன்றைக்கி வந்து வெளியில் போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், போட்டுக்கு வந்தாச்சு, டாக் பண்ணியாச்சு. நீங்களே பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே நான் உங்களுக்கு வந்து அந்த பக்கம் காட்டுறேங்க. பட் ஸோ நம்ம இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் கிளாஸ்லாம் தாண்டி தான் அந்த பக்கம் போகணும். இது ஷிப்போட போர்ட் சைடு. எப்போவுமே ஷிப்பை வந்து போர்ட் சைடு அண்ட் ஸ்டார் போர்ட் சைடு அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. ஸோ நீங்கள் எங்கே ஒன்று பார்க்கலாம் சின்னதாக. இது என்னென்னா, இதுதான் பைலட். எப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேப்டன் தான் வந்து தெரியும் உங்களுக்கு. ஸோ அவங்க தான் வந்து இந்த ஷிப்புக்கான இன்சார்ஜு. பட் இருந்தாலுமே இந்த போர்ட்டுக்குன்னு வரும்பொழுது அந்த லோக்கல் போர்ட், அந்த போர்ட்டோட ஆத்தரைஸ்டு வந்து பைலட் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஷிப்பை வந்து டாக் பண்ணுவாங்க. அதுதான் ரூலு. ஸோ அவங்களுக்கு தான் தெரியும் எங்கே என்ன டெப்த் இருக்குது, எப்படி என்னங்கிறது. ஸோ அவங்க தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரீசனுக்காக தான் அவங்க வருவாங்க. இதுதான் அது. உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடில் போய் காட்டுறேன் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, முன்னாடி வந்து போவுக்கு போவோம். போவில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி மெயின் என்ட்ரன்ஸில் எனக்கு என்ன ஒன்றுனா, இங்கே பாருங்கள், என்னடா அது டிவிகே ஃப்ளாக் மாதிரி இருக்கு அப்படின்றீங்களா? ஸ்பெயினோட ஃப்ளாக் தான் இது.
ஸோ நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்தாச்சு. உங்களுக்கு இருந்தாலும் ஸோ இந்த வீடியோஸ் வந்து எதையுமே நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ இங்கே எப்படி சீஃபரோட லைஃப் என்ன அப்படிங்கிறத. ஸோ நீங்கள் பார்த்த அந்த சின்ன போட்டு என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுதான் வந்து அந்த பைலட்டோட போட்டு. அதை ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நான். ஸோ இப்போ நான் போயிட்டுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஷிப்போட ஃப்ரண்ட் வியூ. ஆக்சுவலாக நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மியூட் போட்டு தான் வந்து அதுக்கப்புறம் வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த காப்பி ரைட்ஸ்னு கேட்க ஆரம்பிச்சிருது. ஸோ அந்த ரீசனுக்காக தான் வந்து ஜஸ்ட் வாய்ஸ் மட்டும் வந்துட்டுருக்கும். உங்களுக்கு அந்த விண்டியெல்லாம் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்காது. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஷிப்லேயே வந்து ஒரு ப்ரைவேட் ஏரியா மாதிரி தான். இதுக்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கார்டை வந்து டேப் அக்சஸ் கொடுத்து தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஷிப்பு வந்து ஒரு டூர் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்து ஆல்மோஸ்ட் லைக் அந்த ஓப்பன் டெக்கில் நான் எடுத்திருப்பேன். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஷிப் ஆப்ரேஷன் இருக்கும்போது நம்ம இந்த வீடியோஸ்லாம் எடுத்துருக்க முடியாது. ஏன்னா இங்கே எப்போவுமே க்ரௌட் இருக்கும் ப்ரைவேட்டுங்கிறதுனால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த ஆளுங்கிற பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு அடிக்கடி வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இதுதான் இந்த ஷிப்போட ஃப்ரண்ட் வியூ. ஸோ உங்களுக்கும் வந்து ஷிப்பில் வந்து எதை பற்றி தெரிஞ்சுக்கணுனாலும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவசியம் வந்து நான் வந்து அதுக்கான அப்டேட்ஸாக இருந்தாலும் சரி, ரிப்ளை வந்தாலும் நான் வந்து கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து பண்ணுவேன் நான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ அடுத்த ஒரு வீடியோஸில் நம்ம மீட் பண்ணுவோம். மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.
ஸோ கண்டிப்பாக நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைனா வந்து அடுத்த லைவில் வந்தாலும் நம்ம மீட் பண்ணுவோம். ஆக்சுவலாக அந்த ஃப்ரண்ட்டு போட்டு பாருங்கள். ஸோ இதுதான் பிரிட்ஜோட வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானும் வேறு கண்டிப்பாக அடுத்த ஒரு வீடியோஸில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Bye. See you, friends.